வெல்கம் டு சக்ரா ப்ரோக்ரியேட். இன்னைக்கு நம்ம எந்த ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற பிகி பேங்க் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆக்சுவலா ஒரு மணி பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலா இந்த மணி பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா ஒரு 1.5 மந்த்தா வந்து நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது நம்மவும் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எங்கேயோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரெடி பண்ணிருப்பாங்க போல் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதான். இந்த பாக்ஸோட எக்ஸாக்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 270 mm, அதாவது 27 சென்டிமீட்டருக்கு, ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர் 200 mm. ஸோ இந்த பாக்ஸில் போட்டுக்கிற டினாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னாலும் 100 to 500 200 ரேஞ்சில் நம்ம போட்டிருக்கோம். மொத்தமாக வந்து இந்த பாக்ஸில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நீங்கள் அடிச்சு முடிச்சு உள்ள வந்து அமௌண்ட் போடும்போது அரௌண்ட் வந்து 1 lakh வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம், ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ணிடலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு பாக்ஸை நான் சொல்லிடுறேன் என்னன்னு. இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தையோட ஃபோட்டோ வந்து இங்கே போட்டிருக்கும் கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட நேம் போட்டு அக்ரலிக்ல என்கிரேவிங் பண்ணியிருக்கோங்க. ஸோ இன்சைட் வந்து நம்ம என்ன போடுறோம், எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்டடா சேவிங்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரி ஓகே, எனக்கு இந்த மாதிரி வேண்டாம்ப்பா, என்னோட குழந்தைங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, இல்ல எவ்வளவு என்றேன்னு சொல்லுவாங்க, சும்மா குறும்பு பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து நம்ம வந்து ஸ்டிக்கரிங் பண்ண மாதிரி பாக்ஸஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாக்ஸஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ள எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு தெரியாது. ஓகேங்களா? இப்போ மேல இருக்கிற இந்த காயின் ஹோல்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா காயினும் நம்ம போட்டுக்கலாம். தென் வந்து இந்த ரூபா நோட்டையே வந்து சுருட்டி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹாபி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஏஐல எடிட் பண்ணி இமேஜஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கப்பிள்ஸ் தான், அவங்களோட சேவிங்ஸுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி எல்லாமே அக்ரலிக் என்கிரேவிங் தான். ஸோ லைஃப் லாங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் பர்மனன்ட் மார்க்கராக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் டெம்பரவரி மார்க்கராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக வந்து அடிச்சு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க சேர்த்திட்டீங்க, நெக்ஸ்ட் அகைன் வந்து நம்ம புதுசு மாத்தணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. உங்க வீட்டுல நார்மல் சானிடைசர், நம்ம இந்த கொரோனா டைம்ல சானிடைசர் யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த சானிடைசரை மேல ஸ்ப்ரே பண்ணி நம்ம ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த உண்டியலை வந்து எப்படி நம்ம வந்து ஓபன் பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்க, எங்கேயாவது லாக் இருக்கா அப்படின்னா மோஸ்ட்லி எங்கேயுமே லாக் இல்லை. பின்ன எப்படி ஓபன் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மற்றவங்களுக்கும் நமக்கு இருக்கிற என்ன வித்தியாசம்னு கேட்டிங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாமே வந்து இன்டர்லாக்கிங் மெத்தட்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்லாக்கிங் மெத்தட்ல பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஆக்வர்டாக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இன்டர்லாக்கிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலைங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இருங்க அதுக்கான ஸ்க்ரூவும் காட்டிடுறேன். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஆனால் ரெண்டு சைடுமே வந்து ஈவனாக வந்து ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஓப்பனிங்கே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து உடையிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஸ்க்ரூங்கிறது கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ரூஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூடிட்டு இது வழியாக வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஸோ தென் நம்ம அகைன் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ஸ்க்ரூவை கழட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மூடி கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப லூஸாக இருந்தாலும் வந்து லொடலோடன்னு ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அது கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி சில பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஸ்க்ரூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா அதுவே பாக்ஸுக்கு கூட டேஞ்சர் ஆகலாம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக தான் நான் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டடா சேர்ப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்ம கொடுக்குற ஒவ்வொரு நோட்டையும் வந்து இதுல போட்டு வந்து அவங்க அடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து, அதாவது அந்த நம்பர்ஸ் மேல வந்து ஸ்கிராச் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸை வந்து உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு சேவிங்ஸ் பத்தின ஒரு நல்ல ஐடியாஸ் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சக்ரா ப்ரோக்ரியேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. சரி ஓகே, இதுல 1 lakh டினாமினேஷன் இருக்குப்பா, எனக்கு இவ்வளவு வேண்டாம், எனக்கு மினிமம் ஒரு 25,000 50,000 டினாமினேஷனோட வேணும்னு கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பா நம்ம சக்ரா ப்ரோக்ரியேட்ல அவைலபிள் இருக்குங்க. 1 lakh டினாமினேஷன்ங்கிறது கொடுத்துருப்போம். மோஸ்ட்லி எல்லாமே 1 lakh டினாமினேஷன் தான். நீங்க கேட்கலாம் 1 lakh டினாமினேஷன் இல்லாம கொஞ்சம் கம்மியா இருக்கா, 25,000 50,000 அப்படின்னு இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸ்ல என்ன டினாமினேஷன்ல வேணுமோ நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. இப்சம் உங்களுக்கு வந்து ஒரு 5 lakhs வரைக்கும் கூட எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட தாராளமா பண்ணி தரலாம்.
சைஸுங்கிறதும் சரி இது இல்லவே இல்லை. உங்களுக்கு என்ன சைஸ் வந்து ப்ரிஃபரபிளாக இருக்கோ, உங்களுக்கு என்ன சைஸஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த சைஸை நீங்கள் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். எங்களோட காண்டாக்ட் நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம், அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காம நம்ம சக்ரா ப்ரோக்ரியேட்டை காண்டாக்ட் பண்ணி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போங்க. நம்ம ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சுக்கரவார்பேட்டையில் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. இப்சம் நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தீங்க அப்படின்னா நேர்லேயே நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி ப்ராடக்ட்ஸை பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அதர்வைஸ் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கீங்க, கோயம்புத்தூருக்கு வெளியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும், 2 to 3 டேஸில் உங்களுக்கு நான் கொரியருங்கிறது பண்ணிடுவேன். ஒரு 5 டேஸ்க்குள்ள இந்த பார்சல்ங்கிறது உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ரொம்ப சேஃப்டியாகவே இந்த பார்சல்ங்கிறது நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த 6 பாக்ஸஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல்சேலர்ஸ் தாங்க போகுது. ஸோ நம்ம வந்து இதை மேனுஃபேக்சரிங் பண்ணி ஹோல்சேலர்ஸ்க்கு கொடுக்குறோம், அவங்க வந்து ரீட்டைல் கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்குறதுக்கு சக்ரா ப்ரோக்ரியேட்டை காண்டாக்ட் பண்ணுங்க. இதோட ப்ரைஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஹவு மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா இந்த பாக்ஸோட காஸ்ட்டுங்கிறத நாங்கள் வந்து போடுறோம். ஸோ ஓகே, தேங்க்யூங்க. மறக்காம சக்ரா ப்ரோக்ரியேட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.